வணக்கம். இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல இருக்கிற ஒரு யதார்த்தமான, ஆனா யாரும் வெளிய சொல்லாத ஒரு விஷயத்த பத்தி தான் பேசப் போறோம். நம்ம ஊர்ல பெரியவங்க பல விஷயங்கள ரொம்ப கேஷுவலி பண்ணுவாங்க. ஆனா, அது அடுத்த தலைமுறை பிள்ளைகளையும், பேர பிள்ளைகளையும் எவ்வளவு மனரீதியா காயப்படுத்துது, அவங்கள நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி வைக்குதுன்னு பல பேருக்கு தெரியறதில்ல. அப்படிப்பட்ட ஒரு 13 பழக்கங்களை இப்ப பார்ப்போம். உண்மையச் சொல்லணும்னா, பல நேரங்கள்ல நமக்கே தெரியாம நம்ம கிட்ட வளர்ந்துடுற சில உறுத்தலான பழக்கங்கள், ஆக்லி ஹேபிட்ஸ் தான் நம்ம உயிரான பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் நம்ம கிட்ட இருந்து மெல்ல மெல்ல தள்ளி வைக்குது. ஏன் அவங்க நம்ம கிட்ட முன்ன மாதிரி பேசுறதில்லன்னு நாம யோசிக்கிறோம்ல, அவங்களை அன்பாலையும் அரவணைப்பாலையும் எப்படி கட்டி போடுறது? நம்ம ஊர்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வாழுறதுனா ஒரு ஆலமரம் மாதிரி கம்பீரமா வாழணும்னு. ஆனா, அந்த பழமொழிக்குள்ள ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. ஒரு ஆலமரம் மத்தவங்களுக்கு நிழல் தந்து இளைப்பாற வைக்கணுமே தவிர, அந்த வழியா போறவங்களுக்கு தடையா இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். 60 வயதிற்கு மேல செல்ஃப் ரெஸ்பெக்ட் எங்கேயும் குறைஞ்சிடக்கூடாது. அதே சமயம் மத்தவங்க மேல வச்சிருக்கிற அந்த அன்பும் துளி கூட மாறக்கூடாது. இது ரெண்டையும் எப்படி ஒன்னா ஸ்ட்ராட்டஜிக்கா கொண்டு போறதுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பேசப் போறோம். உறவுகளை பிரிக்கும் அந்த 13 பழக்கங்கள், அந்த அழகான வாழ்க்கை நுணுக்கங்களை இந்த வீடியோவுல தெளிவா பார்ப்போம். 1. எப்போதும் குறை சொல்லிக்கொண்டே இருப்பது, த கான்ஸ்டன்ட் கம்ப்ளைனிங் ட்ராப். ஏன் இது ஆபத்து? த சோ வாட் அனாலிசிஸ். யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவிட்டி பேசிட்டு இருந்தா அவங்க கிட்ட பேசவே நமக்கு தயக்கமா இருக்கும்ல. அதுதான் இங்கேயும் நடக்குது. நீங்க எப்பவும் குறைகளை மட்டுமே சொல்லிட்டு இருந்தா உங்களோட அடையாளமே ஒரு புலம்பல்வாதி, கம்பளைனர் மாதிரி ஆகிடும். இது மத்தவங்க மனசையும் சேர்த்து சோர்வடையச் செய்யும். நம்ம ஊர் சூழல் முட்டி வலிக்குது, வெயில் கொளுத்துது, பெட்ரோல் விலை ஏறி போச்சு, இந்த காலத்து சாப்பாடு எல்லாம் சக்கையா இருக்குன்னு எதை எடுத்தாலும் ஒரு குறை சொல்றது. காலையில காபி குடிக்கிறதுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் புலம்பிக்கிட்டே இருந்தா பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? மெல்ல மெல்ல உங்க கிட்ட பேசுற நேரத்தை குறைச்சுப்பாங்க. அன்பான தீர்வு, குறைகளை விட்டுட்டு அன்னைக்கு நீங்க பார்த்த ஒரு அழகான விஷயத்த பேசுங்க. இன்னைக்கு அந்த பூச்செடி எவ்வளவு அழகா பூத்திருக்கு பாரு, இந்த காப்பி இன்னைக்கு ரொம்ப ருசியா இருக்குன்னு ஒரு சின்ன சந்தோஷத்தை பகிர்ந்துக்க ஆரம்பிங்க. நேர்மறையான பேச்சு உங்களை ஒரு காந்தம் மாதிரி மாத்தும். 2. வியாதிகளை பற்றியே பேசுவது. ஏன் இது ஆபத்து? உறவுகள்ல ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும். ஆனா, நீங்க ஒரு மனுஷனா இல்லாம ஒரு நடமாடும் மெடிக்கல் ரிப்போர்ட்டா மாறிட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் அங்க பேச்சுக்கு இடமே இருக்காது. உங்க பேரப்பிள்ளைகள் உங்கள பார்க்க ஓடி வராங்கன்னு வைப்போம். அவங்க கிட்ட ஸ்கூல் பத்தியோ அவங்க ஆசைகள் பத்தியோ பேசாம, உங்க மாத்திரை லிஸ்ட், புதுசா வந்த முதுகு வலி, போன வாரம் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்னு இதையே மணிக்கணக்கா பேசுறது. இதனால தான் பாட்டி கிட்ட போனா வெறும் மருந்து வாசனை தான் வரும், அவங்க மருந்த பத்தி தான் பேசுவாங்கன்னு அந்த பேத்தி வர்றதையே குறைச்சுக்கிட்ட கதையெல்லாம் நம்ம ஊர்ல நடக்குது. உடம்பு முடியலன்னா கண்டிப்பா சொல்லணும், ஆனா அதையே கான்டென்ட்டா மாத்திடாதீங்க. நீங்க சின்ன வயசுல பண்ண ரகளைகள், நீங்க படிச்ச ஒரு சுவாரஸ்யமான செய்தி அல்லது ஒரு பழைய காலத்து சிரிப்பான சம்பவத்தை சொல்லுங்க. அவங்க உங்களை ஒரு மென்டரா பார்க்கணும், நோயாளியா இல்ல. 3. பிடிவாதமான கருத்துக்கள். ஏன் இது ஆபத்து? நான் சொல்றதுதான் வேதம், நான் சொல்றதுதான் சரின்னு அடம் பிடிக்கிறது ஒரு ஆரோக்கியமான உரையாடலை போர்க்களம் மாதிரி மாத்திடும். அப்படி இருந்தா யாரும் உங்ககிட்ட கருத்து கேட்க வரமாட்டாங்க. முக்கியமா மருமகள் குழந்தைய வளர்க்கிற முறையில தலையிடுறது. நாங்கெல்லாம் அந்த காலத்துல கிராமத்துல 5-6 பிள்ளைகளை இப்படித்தான் வளர்த்தோம், இப்ப இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு அவங்க முறைய மட்டம் தட்டுறது.
காலமும் மருத்துவமும் மாறிருச்சுங்கிறத ஏத்துக்க மறுக்கிறது. அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. உன் பக்கம் இருக்கிற நியாயம் எனக்கு புரியுதுமா, ஆனா இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாரேன்னு ஒரு ஆலோசனையா மென்மையா சொல்லுங்க. கட்டளையா இல்லாம ஆலோசனையா இருந்தா கண்டிப்பா கேட்பாங்க. 4வது சுய சுத்தத்தை புறக்கணிப்பது. ஏன் இது ஆபத்து? இது வெறும் சுத்தம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, இது உங்களோட கெத்து, டிக்னிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க சுத்தமா இல்லாம இருக்கும்போது மத்தவங்களுக்கு உங்க மேல இருக்கிற மரியாதை தானாவே குறைய ஆரம்பிக்கும். வயசாயிடுச்சு, இனிமே யார் வந்து நம்மள பார்க்க போறாங்கிற ஒரு அலட்சியம். துணிகள்ல இருந்தோ இல்ல வாயில இருந்தோ ஒரு மாதிரி வாடை வர்றது. இதை வெளிய சொல்ல முடியாம பிள்ளைகள் தவிப்பாங்க. அதனால உங்க பக்கத்துல வந்து உட்காரவே யோசிப்பாங்க. தினமும் குளிச்சு நீட்டா துவைச்ச சுத்தமான காட்டன் துணிகளை போடுங்க. உங்களை நீங்களே அழகா வச்சுக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும். உங்களை பார்க்க வர்றவங்களுக்கும் அது ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். நிச்சயமாக இன்னும் யதார்த்தமான பேச்சு தமிழில் அந்த உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் விரிவாக இங்கே கொடுத்துள்ளேன். 5. கடந்த காலத்திலேயே வாழ்வது, லிவிங் இன் தி பாஸ்ட். ஏன் இது ஆபத்து? எப்போதும் அப்படி இருந்தது, இப்படி இருந்ததுன்னு பழசையே பேசிட்டு இருந்தா உங்களுக்கு இப்ப நடக்கிற விஷயங்கள் மேல அக்கறையே இல்லைங்கிற பிம்பம் உருவாகிடும். நீங்க ஒரு அவுட்டேட்டட் ரேடியோ மாதிரி ஒரே பாட்டையே பாடிட்டு இருக்கீங்கன்னு மத்தவங்க நினைக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ஊர் சூழல். உங்க பேரன் ஓடி வந்து, தாத்தா, நான் புதுசா ஒரு ஏஐ ஜாப், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேர்ந்திருக்கேன்னு ஆசையா சொல்ல வருவான். அத முழுசா கேட்காம, அதெல்லாம் இருக்கட்டும், நாங்க 1970ல சைக்கிள் மிதிச்சு ஆபீஸ் போன காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமா?ன்னு ஆரம்பிப்போம். அந்த பையனோட உற்சாகம் அங்கேயே வடிஞ்சு போயிடும். அன்பான தீர்வு, அவங்க பண்ற புது வேலைகள், அவங்க ரசிக்கிற ட்ரெண்டிங் விஷயங்கள் பத்தி ஆர்வம் காட்டி கேள்வி கேளுங்க. அடேங்கப்பா, அது என்னப்பா ஏஐ? எனக்கும் கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்லேன்னு கேட்டு பாருங்க. நீங்க அவங்க உலகத்துக்குள்ள நுழையும்போது அவங்க இன்னும் நெருக்கமாவாங்க. 6வது, இளைய தலைமுறையை குறை சொல்றது. ஏன் இது ஆபத்து? நிமிஷத்துக்கு ஒரு முறை யாராவது உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தா நீங்க அவங்க கூட அதிக நேரம் இருக்க விரும்புவீங்களா? அதேதான் இங்கேயும். அடுத்த தலைமுறையை மட்டம் தட்டுறது அவங்களுக்கும் உங்களுக்குமான இடைவெளியை அதிகப்படுத்தும். பேரனோட புது ஹேர் ஸ்டைலையோ பேத்தி போடுற மாடர்ன் ட்ரெஸ்ஸையோ பார்த்த உடனே, என்னடா இது கோமாளி மாதிரி, நாங்கெல்லாம் அந்த காலத்துல அன்னு கிண்டல் பண்றது. அவங்க ரசனைய மதிக்காம ஜட்ஜ் பண்ணிட்டே இருந்தா அவங்க உங்க கிட்ட வர்றதையே தவிர்ப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிற கிரியேட்டிவிட்டியையும் இந்த காலத்து வேகத்தையும் பாராட்டுங்க. பரவாயில்லையே, இந்த காலத்துல நீங்க எவ்வளவு விஷயங்களை சமாளிக்கிறீங்கன்னு ஒரு சின்ன பாராட்டு சொல்லி பாருங்க. அவங்க மனசுல உங்களுக்கு ஒரு தனி இடம் கிடைக்கும். 7. புறம் பேசுவது அல்லது மற்றவர் விஷயத்தில் தலையிடுவது. ஏன் இது ஆபத்து? அடுத்தவங்க தனிப்பட்ட விஷயத்துல தலையிடுறது உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை, ட்ரஸ்ட் உடைச்சிடும். இவங்க கிட்ட எதையும் சொல்லக்கூடாது, சொன்னா ஊர் முழுக்க பரப்பிடுவாங்கன்னு ஒரு பயத்தை உண்டாக்கிடும். பையனுக்கும் மருமகளுக்கும் இடையில ஒரு சின்ன சண்டை நடக்கும்போது தானா போய் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி தீர்ப்பு சொல்றது. இல்லன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க பத்தி தேவையில்லாத கதைகளை வீட்ல பேசிட்டு இருக்கிறது. இது உங்க கண்ணியத்தை குறைக்கும். அவங்களா வந்து உங்க கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டா மட்டும் நிதானமா நடுநிலையா பதில் சொல்லுங்க. மத்த நேரத்துல அமைதியா கவனிங்க. உங்க வாழ்க்கை, உங்க முடிவுன்னு நீங்க கொடுக்கிற அந்த சுதந்திரம்தான் உங்களை ஒரு மரியாதைக்குரிய பெரியவரா காட்டும். 8. மாற்றங்களை ஏற்க மறுப்பது. ஏன் இது ஆபத்து? எனக்கு எதுவுமே தெரியாது, நான் கத்துக்கவும் மாட்டேன்னு அடம் பிடிக்கிறது உங்களை ஒரு பிடிவாதக்காரரா காட்டும். உலகம் வேகமா ஓடிட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் பின்னாடியே நின்னுடுவீங்க.
எனக்கு இந்த வாட்ஸ்அப் QR கோட் எல்லாம் எதுக்கு? நாங்கெல்லாம் பேப்பர் படிச்ச காலம்னு சொல்லி டெக்னாலஜியை வெறுக்கிறது. இதனால வெளிநாட்டுல இருக்கிற பேரன் ஒரு போட்டோவோ வீடியோவோ அனுப்பணும்னா கூட யோசிப்பான். ஏன்னா நீங்க அதை பார்க்க மாட்டீங்களே. ஒரு மெசேஜ் அனுப்புறதோ இல்ல வீடியோ கால் பண்றதோ ஆசையா கத்துக்கங்க. ஏய், அந்த ஜியோ சினிமா எப்படி பார்க்கணும்னு எனக்கு சொல்லிக் கொடுடான்னு கேளுங்க. நீங்க அப்டேட்டடா இருந்தா உங்க பேரப்பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு கூல் தாத்தா ஸ்லாஷ் பாட்டியா தெரிவீங்க. 9. தன்னை ஒரு பாதிக்கப்பட்டவராக காட்டுவது, பிளேயிங் தி விக்டிம். ஏன் இது ஆபத்து? மத்தவங்க மனசுல ஒரு குற்ற உணர்வை, கில்ட் உண்டாக்கி அவங்கள உங்ககிட்ட வர வைக்க முயற்சி பண்றது ரொம்ப தப்பு. அந்த அன்புக்கு பேரு அன்பு கிடையாது. அது ஒரு பிளாக் மெயில். இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. என்னை யாரும் கவனிக்கிறதில்ல, நான் எதுக்கு உயிரோட இருக்கணும், பேசாம செத்துடலாம்னு இருக்கேன்னு அடிக்கடி புலம்புறது. இல்லன்னா ஃபோன் பண்ணாத பிள்ளைகள் கிட்ட எனக்கு ஏதாவது ஆனாதான் நீங்க வருவீங்கன்னு எமோஷனலா அட்டாக் பண்றது. இது அவங்களை இன்னும் வெறுப்படையச் செய்யும். பிள்ளைகள் வேலையில பிஸியா இருக்கலாம். நீங்களே ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க, இன்னைக்கு உங்க நினைவு வந்துச்சு, அதான் ஃபோன் பண்ணேன், உடம்ப பாத்துக்கங்கன்னு அன்பா பேசுங்க. நீங்க பாசிட்டிவா பேச பேச அவங்களே உங்களை போன் பண்ணி தேடுவாங்க. 10வது பண ரீதியாக கட்டுப்படுத்துவது, ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல். ஏன் இது ஆபத்து? பெரியவங்க பிள்ளைகளுக்காக செய்யற தியாகம்ங்கிறது ஒரு உன்னதமான விஷயம். ஆனா அதை ஒரு வியாபாரம் மாதிரி டிரான்சாக்ஷன் மாத்திடாதீங்க. நான் காசு கொடுத்தேன், அதனால நீ என் பேச்ச கேட்கணும்னு நினைக்கிறது நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற அன்பையே கொன்னுடும். உன்னை லட்சக்கணக்குல செலவு பண்ணி படிக்க வச்சேன், அதனால நான் சொல்ற பொண்ணத்தான் நீ கட்டிக்கணும். அல்லது நான் செட்டில் பண்ணின வீட்டுல நீ என் இஷ்டப்படிதான் இருக்கணும்னு நிபந்தனை போடுறது. இது உறவை ஒரு அடிமைத்தனம் மாதிரி மாத்திடும். பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும்னு தோணுனா மனசார செய்யுங்க. அதுல எந்த எமோஷனல் ஸ்ட்ரிங்ஸும் இருக்கக்கூடாது. நீங்க கொடுக்கிற சுதந்திரம்தான் அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற மரியாதையை அதிகமாக்கும். 11. உதவிகளை மறுப்பது, ரிஃப்யூசிங் ஹெல்ப். ஏன் இது ஆபத்து? நிறைய பெரியவங்க நான் யாருக்கும் பாரமா இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா சில நேரங்கள்ல அந்த பிடிவாதம் உங்க ஈகோவாத்தான் மத்தவங்களுக்கு தெரியும். இது ஒரு அழகான அன்பு பரிமாற்றத்தை தடுத்துடும். கையில கனமான பையோட கஷ்டப்பட்டு நடந்து வருவீங்க. ஆனா பேரன் ஓடி வந்து, தாத்தா நான் தூக்கவான்னு கேட்டா, வேணா போ நானே தூக்கிப்பேன்னு எரிஞ்சு விழுறது. இது அவனோட அக்கறைய நிராகரிக்கிற மாதிரி ஆகிடும். உதவியை ஏத்துக்கிறது பலவீனம் இல்லீங்க. அது அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற அக்கறைய வெளிப்படுத்த நீங்க கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. சரிப்பா தூக்கிக்கோன்னு அந்த பைய அவன்கிட்ட கொடுக்கும்போது அங்க ஒரு பாசம் வளருது. 12. நகைச்சுவை உணர்வை இழப்பது, லாசிங் அ சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஏன் இது ஆபத்து? எப்பவும் ஒன்னு ரொம்ப சீரியஸாவே இருக்கிறவங்க கூட அதிக நேரம் இருக்க யாருக்கும் பிடிக்காது. ஆனா நகைச்சுவைங்கிறது ஒரு காந்தம் மாதிரி, அது எல்லாரையும் உங்க கிட்ட இழுக்கும். உங்களையே நீங்க கொஞ்சம் கிண்டல் பண்ணிக்க பழகிக்கோங்க. எனக்கு வயசானாலும் இன்னும் நான் கொஞ்சம் ஸ்பைசி தான்னு ஜாலியா பேசுங்க. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்க பேரப்பிள்ளைகளை உங்ககிட்ட ஓடி வர வைக்கும். 13. கேட்காத அறிவுரைகளை வழங்குவது, அன்சொலிசிட்டட் அட்வைஸ். ஏன் இது ஆபத்து? யாராவது அவங்க கஷ்டத்தை சொல்லும்போது அவங்க உங்ககிட்ட இருந்து ஒரு தீர்வை விட ஒரு ஆறுதலை தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்க உடனே அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சா அது அவங்களுக்கு ஒரு விமர்சனம், கிரிட்டிசிசம் மாதிரி தெரியும். பையன் ஆபீஸ்ல இருக்கிற டென்ஷனை சொல்லும்போது, அன்னைக்கே சொன்னேன்ல அந்த கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்கலாம்னு பழைய கதையை ஆரம்பிக்கிறது. இது அவனுக்கு இன்னும் எரிச்சலைத்தான் தரும். முதல்ல அவங்க சொல்றத முழுசா காது கொடுத்து கேளுங்க. லிசன். இது கஷ்டமான சூழல்தான், ஆனா உன்னால இதை சமாளிக்க முடியும்னு எனக்கு தெரியும்னு ஒரு சின்ன ஊக்கம் கொடுங்க. அது போதும் அவனுக்கு. 60 வயதிற்கு பின்
தேவையற்ற சுமைகளை இறக்கி வைப்போம். 60 வயசுங்கிறது மனசுல இருக்கிற குப்பைகளை அள்ளுறதுக்கான காலம். மெண்டல் டீக்ளட்டரிங். இந்த வயசுக்கு மேல நிம்மதியா இருக்க இதையெல்லாம் விட்டிடுங்க. ஊர் உலகம் என்ன நினைக்கும்? இனிமே யாருக்காகவும் நீங்க நல்லவர்னு சர்டிபிகேட் வாங்க வேண்டியதில்லை. உங்களை பிடிக்காதவங்களுக்கு பிடிக்க வைக்க முயற்சி பண்ணி உங்க சக்தியை வீணாக்காதீங்க. நேரடி தொடர்பு முக்கியம். வாரம் ஒரு முறை வர்ற அந்த வாட்ஸ்அப் கால்ல எவ்வளவு ஆத்மார்த்தமா பேசுறீங்கிறது தான் முக்கியம். அவங்க கூப்பிடலையேன்னு வெயிட் பண்ணாம நீங்களே ஒரு போட்டோவோ இல்ல வாய்ஸ் மெசேஜோ அனுப்பி வைங்க. சாப்பிட்டேன், நல்லா இருக்கேன்னு நீங்க சொல்ற அந்த ஒரு வரி அவங்களுக்கு பெரிய நிம்மதி. ஒரு கால அட்டவணை, ருட்டீன். வாழ்க்கை ஒரு ஒழுங்கா இருந்தா சோர்வு வராது. காலையில பில்டர் காபி குடிக்கிறது, சாயந்திரம் ஒரு கோயில் நடை, இல்லன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வாசிக்கிறதுன்னு ஒரு ரிச்சுவல் வச்சுக்கோங்க. உங்களை எதிர்பார்க்கும் ஒரு உயிர் வீட்ல ஒரு துளசி செடியோ இல்ல ஒரு சின்ன தொட்டி செடியோ வளர்க்கலாம். அதுக்கு தண்ணி ஊத்துறதும் அது வளர்றத பார்க்கிறதும் ஒரு தவம் மாதிரி. தரமான நட்புகள். வேண்டாத டீக்கடை அரசியலை தவிர்த்துட்டு உங்க மனசுக்கு நெருக்கமான 2 அல்லது 3 அஷ்டபந்தம் நண்பர்களோட மட்டும் தரமான நேரத்தை செலவிடுங்க. நிறைவாக, growing old with grace. வயோதிகம் அப்படிங்கிறது எதையும் இழக்கிறதில்ல. அது ஒரு புதிய கோணத்துல உலகத்தை பார்க்கிறது. நீங்க மத்தவங்களுக்கு ஒரு பாரமா இருக்க போறீங்களா இல்ல ஒரு பொக்கிஷமா இருக்க போறீங்களாங்கிறது நீங்க எடுக்கிற முடிவுகள்ல தான் இருக்கு. இன்னைக்கு நாம பேசுனதுல உங்களுக்கு பொருந்துற ஒரே ஒரு பழக்கத்தை மட்டும் இன்னைக்கே மாத்திக்க முயற்சி பண்ணுங்க. நீங்க மாறினா இந்த உலகம் உங்களை இன்னும் அதிகமா காதலிக்க ஆரம்பிக்கும். எப்பவும் அன்போடும் கம்பீரத்தோடும் நிம்மதியோடும் இருக்க என் வாழ்த்துகள். மகிழ்ச்சி.